போய் எல்லாருமே நம்ம விவசாயம் பண்ண போறது இல்ல. அப்ப நம்ம வாழ்க்கைக்கு வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு இயல்பான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற போகுது. இதுக்கப்புறம் இதுக்கு சில வகையான தெய்வங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். ஜாதக ரீதியா நம்ம அனலைஸ் பண்ணி தான் பார்ப்போம். எப்படி அந்த தெய்வத்தை நம்ம வந்து செலக்ட் பண்றது, அந்த மாதிரி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுப்போம். அதெல்லாமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நிறைய அனுபவ ரீதியா இருக்கக்கூடியதுல நம்ம வந்து பார்த்திருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே. அப்ப இது பாருங்க. பஞ்சாங்கங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். இந்த கரணம் அப்படிங்கிறது நிலத்தத்துவத்தை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் மகர சங்கராந்தி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதே மாதிரி ஒவ்வொரு மாத சங்கராந்தியிலும் வரக்கூடிய அதுக்கு என்ன பூஜையோ அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதத்துக்கு தேவையான எல்லா வகையான வளம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும். செல்வ செழிப்புக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து வளர்ச்சி அடைவீங்க. இதுக்கப்புறம் ஒரு நடக்க முடியாத ஒரு காரியம் ஏதோ ஒரு வகையா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. ஒரு 10 டைம் 20 டைம் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. அல்லது அது நடக்கவே மாட்டேங்குது. அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட இந்த கரணத்தை வச்சே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியும்.